நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாளைக்கு ஒரு பானகம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? இப்போது ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறோன்னு வைங்க, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே பண்ண தெரியும், பண்ண தெரியாதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் பண்ண தெரியும். ஆனால் நான் ஒரு புதுமையான ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு டேஸ்ட்டுனா எப்படின்னா, அவர் என்ன பண்ணார், ஒரு வெண்ணெய் ஒரு 100 கிராம், ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அரிசி, அவ்வளவே பாசிப்பருப்பு எடுத்து வச்சுட்டார். அப்புறம் அதுக்கு 3 பங்கு வெல்லம். நெய் நெய்யை விட ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஒரு 100 கிராம்ஸ் வெண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் குக்கர்லையோ அந்த 100 கிராம்ஸ் வெண்ணெயை போட்டுட்டு, இந்த வெண்ணெய் உருகின உடனே இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு அது செவக்க வறுத்துறது. ரொம்ப செவக்கல்ல, வாசனை வர மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு, அதில் ஒரு டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி அதை விட்டுட்டு, அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ட அப்புறம் அரிசி களைஞ்சு அதையும் போட்டுட்டு, அதில் மூடி வச்சு நல்லா ஒரு 5 விசில் 4-5 விசில் விட்டு நல்லா அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா குழைய வெந்திருக்கு. நான் கூட அப்படி வறுத்தா வேகாதுன்னு நினச்சேன். அதோட அந்த வெண்ணெயோடு வெந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது. அது வெந்தப்புறம் அதை இது பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு. என்ன தாளிப்பு? முந்திரி, திராட்சை, தேங்காய், இது கொப்பரை துருவல். ஃபஸ்ட்டு நெய் விட்டுட்டு, நெய்யில் முந்திரி பருப்பு செவந்தோடனே கொப்பரை துருவல் போட்டு, அது கொஞ்சம் வதங்கினோடனே திராட்சை போட்டுட்டு, அதில் போட்டுட்டு நல்லா ஏலக்காய் போட்டுட்டு கலந்தா சூப்பர் டேஸ்ட்டுங்க. டிஃப்ரெண்ட்டாக அப்படி நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ்ன்னு வைங்களேன். இப்போ நம்மலாம் பண்ணுறோம், எல்லாருமே சக்கரை பொங்கல் பண்ணுறோம், ஒன்றா அந்த பருப்பையும் அரிசியும் போட்டு டக்குன்னு இது பண்ணி வச்சுருவோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.